என் அன்பு குழந்தையே, இப்போதெல்லாம் நீ நீயாக இல்லை. உனக்குள் ஏதோ ஒன்று முடங்கி கிடக்கின்றது. கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகின்றது. தொடர்ந்து ஏமாற்றங்களை மட்டுமே உன்னுடைய மனம் சந்தித்து வந்ததால் எதையும் நம்ப மறுக்கின்றது. எல்லாவற்றையும் சந்தேகப்படுகின்றாய். சந்தேக கண்ணுடனே பார்க்கின்றாய். சொல்ல போனால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய நம்பிக்கை இன்னமும் உனக்குள் வரவில்லை. நான் உன்னுடைய அப்பா, என்னுடன் பேசு. நான் உன்னுடன் இருக்கும் போது எதற்காகவும் எப்போதும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னுடைய மனதில் என்ன தோன்றுகின்றதோ, என்ன கேள்விகள் இருக்கின்றதோ, அவை எல்லாவற்றையும் என்னிடத்தில் வந்து பேசு. நான் உனக்கான பதிலை எந்த நேரத்திலும் கொடுக்க தயாராகத்தான் இருக்கின்றேன். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் என்று சத்திய வாக்கினை அளித்திருந்தேன். அந்த வாக்கில் கூட உனக்கு நம்பிக்கை சிறிது குறைந்திருக்கின்றது. செய்வதை முதலில் செய்து கொடுங்கள் அப்பா, பிறகு நான் உங்களை முழு மனதோடு நான் நம்புகின்றேன் என்று கூறுகின்றாய். ஆனால் நான் உன்னிடத்தில் கூறுவது, முழு மனதோடு என்னை முதலில் நீ நம்பு. என்னை முழு சரணாகதி அடைந்துவிடு. அதன் பிறகு உனக்கு வேண்டியதை நான் செய்து தருகிறேன் என்கின்றேன். நான் உங்களை முழு மனதோடுதானே நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் இதுவரையில் நீ எதுவுமே செய்து தரவில்லையே என்று கேட்கின்றாய். இந்த முரண்பாடுதான் நம்முடைய இருவருக்குள் நடந்து கொண்டிருக்கின்றது. போதும் பிள்ளையே, என்னுடைய பிள்ளைக்காக உன்னுடைய அப்பா நானே விட்டு கொடுக்கின்றேன். உனக்கு நான் வாக்களித்ததை நிச்சயமாக நிறைவேற்றி தருகிறேன். எனக்கு என்னுடைய பிள்ளையின் சந்தோஷம்தான் மிகவும் முக்கியம். நீ தவறு செய்தாயோ இல்லையோ, பாவம் செய்தாயோ இல்லையோ, நீ நல்லவனோ கெட்டவனோ, ஆனால் எப்போது என்னுடைய நாமத்தை உன்னுடைய நாவினால் உச்சரித்தாயோ, எப்போது என்னிடத்தில் நீ சரணடைந்தாயோ, போதிலிருந்தே நீ என்னுடைய மடியில் இருக்கும் என்னுடைய செல்ல பிள்ளை. உன்னிடத்தில் இருக்கும் எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் போக்கி உன்னை பரிசுத்தமாக்கி விட்டேன். என்னுடைய பிள்ளையாக உருவெடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து ஏற்றத்தையும் கொடுத்து வாழ்வில் உயர்த்துவதே என்னுடைய வேலை. அதனால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நிறைவேற்றி தருகிறேன் என்று நான் வாக்கு கொடுக்கின்றேன். நான் கொடுத்த வாக்கினை நிறைவேற்றுவதற்கான வேலைகளை நான் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய உண்மையான உள்ளத்திற்கு ஒருபோதும் ஏமாற்றமில்லை. உன்னுடைய கனவுகள் அனைத்தும் விரைவில் நனவாகும். நம்பிக்கையோடு இரு என் தங்கமே, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் குழந்தையே, இந்த நாள் உனக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும். உன்னுடைய கவலைகளையும் துன்பங்களையும் மறந்து சந்தோஷமாக இரு. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக உண்டு. உன்னுடைய நீண்ட நாள் காத்திருப்பிற்கான பலன்களை நிச்சயமாக இன்று நீ பெறப்போகின்றாய். யாருக்கும் எந்தவிதமான கெடுதலையும் செய்யாமல் தர்மத்தின்படி நீ தூய வாழ்க்கையை நடத்துவதால் தான் நான் இவ்வளவு துன்பங்களை சந்திக்கின்றேன் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். ஆம் தங்கமே, நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும். அதற்காக வழிநெறிகளை தவறி வாழ்க்கையை நடத்துவது அழிவை தரும். நேர்மையாக வாழும் வாழ்க்கைக்கு நிச்சயமாக பரிசு கிடைக்கும். நான் கொடுக்கும் பரிசானது உன்னையும் உன்னுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். அதனால் நீ எப்போதும் நேர்மையாக வாழ்வதை கைவிடாதே. உன்னிடத்தில் இருக்கும் கவலைகளை யார் எவரென்று தெரியாமல் எல்லோரிடமும் சொல்லாதே. ஏனென்றால் எப்போதும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கின்றனர். அவர்களிடத்திலேயே நீ ஆறுதல் தேடுகின்றாய். அவர்களோ உன்னுடைய முகத்திற்கு நேராக வருத்தம் தெரிவிப்பதை போன்று தெரிவித்துவிட்டு அவர்களுடைய மனதில் உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். உன்னுடைய மனதை எப்படியெல்லாம் குழப்பம் செய்யலாம், உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தலாம் என்று எண்ணுகிறார்கள். உன் மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்கள் யார் என்று முதலில் நீ தெரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர்கள் என்று அனைவரையும் சந்தேகம் கொள்ளாதே. உண்மையான அன்பை புரிந்து கொள்ள நேரம் கட்டாயம் வரும்.
எல்லோரும் ஏமாற்றுகிறார்கள், எல்லோரும் போலியாக வேஷம் போடுகிறார்கள் என்று விரக்தியடையாதே. யாரையும் இகழ்ந்து பேசாதே, எவரையும் துச்சமாக கருதாதே. உனக்கு துரோகம் செய்தவர்களும் உன்னை காயப்படுத்தியவர்களும் அதற்கான தீர்வினை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். நீ அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்காதே. நீ இதுவரையில் வாழ்ந்ததைப் போல் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ். வரை நீ வாழ்ந்ததைப் போன்றே யாருக்கும் தீமை இழைக்காமல் நம்பிக்கையோடு வாழ். உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் நீ விருப்பப்பட்ட அனைத்து நிகழ்வுகளும் நடக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நீ கேட்காமலே விரும்பாமலே அதுவாக உன் வாழ்வில் நடக்கும். அது ஏன் தெரியுமா? அது நடந்தால் உன் வாழ்வில் நிச்சயமாக சந்தோஷமானதாக இருக்கும். நீ நிம்மதியாக இருப்பாய். அவற்றை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று உன் அப்பா நான் உனக்கு கொடுத்தது. அவற்றை நீ மனப்பூர்வமாக பரிபூரணமாக ஏற்றுக்கொள். அதனால் உன் வாழ்வில் உனக்கு எவ்வித குறையும் ஏற்படாது. உன் விருப்பம் இல்லாமல் உன் வாழ்வில் ஒரு விஷயம் நடக்கின்றது என்றால் அது உனக்காக உன் அப்பா நல்லதை எடுத்து கொடுக்கிறேன் என்று அர்த்தம். நம்பிக்கையோடு அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள். நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும். நீ விரும்பியது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றும். உனக்கு தெரியாத விஷயங்கள், உன் கண்களுக்கு புலப்படாத விஷயங்கள், ஆனால் உனக்கு நல்ல விஷயங்கள் என்று 1000 இருக்கின்றது. அதுவெல்லாம் எனக்கு தெரியும். அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் கூடிய விரைவில் நான் உனக்கு செய்வேன். உன்னை காப்பவன் நான் என்று உணரும் போது உனக்கானதை சேர்த்துத்தானே நான் படைத்திருப்பேன். நீ பிறந்த நொடியே நீ அனுபவிக்க வேண்டிய அனைத்தும் படைக்கப்பட்டு விட்டது. இனி எதுவும் மீதமில்லை. இனி உனக்காக படைக்கப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் சேர்க்க வேண்டிய வேலை மட்டுமே எனக்கு இருக்கின்றது. என் செல்லமே, ஒரு பெண் பிறக்கும் போதே அவளுக்கான ஆண்மகன் பிறந்திருப்பான். இனிமேலா பிறக்கப் போகிறான்? எங்கோ இருக்கிறான், தேடி வருவான் என்பதை போலத்தான் ஒரு ஜனனம் செய்யும் பொழுதே அவருக்கு தேவையான அனைத்தும் இந்த பூமியில் படைக்கப்பட்டு விடுகின்றன. உனக்கும் அப்படித்தான். இந்த அப்பா உனக்கு தேவையான அனைத்தையும் படைத்து விட்டேன். இனி ஒவ்வொன்றாக அனைத்தையும் உன் கைகளில் சேர்ப்பேன். ஏதோ ஒன்று தாமதமாகிறது என்று நினைக்கிறாய். ஆனால் உனக்கானதை உன்னிடம் சேர்க்காமல் நான் ஓய மாட்டேன். நிச்சயம் அனைத்தையும் உன் கைகளில் சேர்த்து உன் வாழ்க்கை அழகாவதை பார்த்து ஆனந்தமடைவதுதான் இந்த தந்தையின் முதல் கடமை. என்னை நம்பு. நிச்சயமாக அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உனக்கு தேவையானதை தக்க நேரத்தில், தக்க சமயத்தில், தக்க ஆட்களின் மூலம் உன்னிடம் வந்து சேர்த்து விடுவேன்.